இந்த கல்விக் கொள்கையோட லட்சிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே. இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பாசிபிள் இல்லை. அதாவது இதெல்லாம் இந்த அடையக்கூடிய லட்சியமே கிடையாது, லட்சியம் இல்லாத திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் கட்டுக்கதைகள் எல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு விளக்கம் என்னன்னா, இங்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா எதுவுமே முடியாது. ஒரு நேரத்துல வந்து சின்னம்மைக்கான தடுப்பூசி என்பது இந்தியா முழுமைக்கும் போட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அதற்கு பிறகு போட்டோம். இன்னைக்கு அந்த நோய் என்பது தடையும் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா கோவிட் வந்த பொழுது எப்படி இதை அந்த உலகமே சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திணறி கொண்டிருந்த பொழுது முதலில் இந்தியா வேக்சினை வாங்கினுச்சு. அதற்கு பிறகு இந்தியா வேக்சின் தயாரிச்சு பல உலக நாடுகளுக்கு அனுப்பினுச்சு. யாராவது எதிர்பார்த்தோமா அல்லது யாராவது நம்பணுமா இந்தியாவின் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும், நம்ம பல உலக நாடுகளுக்கு வந்து நம்ம கோவிடுக்கான வேக்சின் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா கோவிட் வந்த பொழுது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் வீழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவும் வீழ்ந்துரும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது மீண்டே வராதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்தியாவினுடைய பொருளாதாரம் மீண்டு வந்தது. 2015 சென்னையில பிளட்ஸ் வந்தபோது சென்னைங்கிற மாநகரமே அழிஞ்சிடும், இனிமே சென்னை நோக்கி மக்கள் வரமாட்டாங்க. ஆனா 2015 பிறகு 2025 ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல மக்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. சென்னையினுடைய ரியல் எஸ்டேட் பூம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சோ கால சூழல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு மீண்டு வருவது என்பது இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஒரு டிராஃப்ட் வருது, அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா ஒரு பாலிசியா வந்து அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்பொழுது அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை 100% சரியானது என்ற வாதத்தை கூட நான் இங்க முன்வைக்கலாம். அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக பாஜக என்ன கொண்டுட்டு வந்தாலும் எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும், அப்பதான் இங்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்படி இப்ப வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டசபையில திமுக கொண்டுட்டு வந்திருக்கோ இதே மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவாகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும். அதில் எந்த விதமான துளி உண்மையும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக இப்படி தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அனைத்து கட்டுக்கதைகளையும் உடைக்கும் முயற்சியாக எடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் உங்களுடைய மனதை தொடுமானால் இந்த வீடியோவை உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு அனுப்பி வைங்க. அவங்களுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு அனுப்ப சொல்லுங்க. மக்களிடம் தொடர்ந்து இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய இந்த அற்பமான அரசியலை நம்மால் முறியடிக்க முடியும்.